என்னது பீஸா பாவாயா? என்னது இது? ஒண்ணுமே புரியல. அண்ணே, வைக்கிறது அவங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. என்னது? பீஸா பாவாயா புரியலையா? பீஸா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய், என் காதுல கெடுக்காம விட மாட்டியா நீ? அண்ணே, சிறுத்த படத்துல வர்ற தமனா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக் விடுறதும், நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிடே. டேய், அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்தை கார்த்தி, 2 பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுனே. இப்படியே நேரா போன நினைச்சுக்கா, லெப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும், அங்க போயிட்டு இடி முருசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு, அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டேன்னு கேளு போ. அடிதானே விழும். அதே தானே நானும் கொடுப்போம். போடா மூஞ்சி மகரே, இந்த பிச்சை காட்சி என்ன கொடுத்து போய்க்கிறான். பீஸா பாவா என்னவா இருக்கும்? எப்படி காசு கொடு மச்சான்? உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டல, என்ன சொல்லு மச்சான், என் லவ் உன்னால தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தான்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும். டேய், ஆளை விடுறா. நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுகிறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடும் போகுது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய், நீ வாங்கி கொடுக்குற பீர் பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது. போடா போடா. நீ பல இடி முரசு மாதிரி இல்லை, உன் மனசு யாரோ மாற்றிருக்காங்க. ஆமாண்டா, மாற்றிட்டாங்கடா. நான் இப்போ மாற்றினவங்க வந்துட்டாங்க பாரு. ஹாய் டார்லிங். ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய், உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கு எழுத்த பெருசாக்கி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாராமாமா? என்ன சுருக்கெழுத்து? பீஸா பாவாதான்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்த பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். பட் உங்க லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேட்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட் பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட் பி. 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 தேங்க்யூ. போடா. டார்லிங், ஏன் உங்க ஃப்ரெண்டு போறதே நீங்க கோவமா பாத்துட்டு இருக்கீங்க? கோவமா பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈன்னு கை கொடுக்குறா. உட்பினா தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டைன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன். அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்குற. உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரலா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க போற நீ? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு. சரலா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும், சொல்லுமா. நாளைக்கு சொல்றேன். பாய். இது மாதிரி எத்தனை பேர் சுத்த விடுறாளோ? Arnold, Arnold, come, sweet boy. வணக்கம் பையரவரே. எப்படி? ஏய் சரலா, உனக்கு நாய் பேசலாம் தெரியுமா? கூடலாம் பழகுறேன், இது தெரியாமையா? Arnold, sit. எப்படிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது? அதான் சரலா. அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது? அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு. சரியில்லையே. டாம் அண்ட் ஜெரி. நீ பேசாம சிஎஸ்கேக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே. சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல? பிராவோவா? அவரு நீண்ட நாள் பழக்கமா? தேங்க்யூ பைரவரே, தேங்க்யூ. ஏய், என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம். இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரேங்க.
இப்போ சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா என் சந்தோஷம்லாம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றேன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன். அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடி முழுசா வர்றது பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேள்வி, இப்போ என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தவள, இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா? சைனா கறியா? முருசு சார் வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மருந்துலாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? 3/4 ஜீன்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி நான் ஆம்பளே. அடியே, நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி அப்படியே தர குத்தாதான் மாட்டேன்டி. இருக்கு உள்ள. யோ என்னையா இது? சார் ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு, நீங்க ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீச்சர்ட்ட. குடிக்கிட்டு போயிட்டு அது சைனா பசுவே, கடையில இந்த புறாக்கள் விக்குத, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்ட கூடாதா? சார் நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு, வீடியோ போச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பண்றேன் பாரு இப்போ. வா. என்ன சார் பண்ண போறீங்க? தொட்டால் பூ மலரும் சுட்டால் பொன் சிவக்கும் ரொமான்ஸ். டேய் இடி முடிசு, அந்த காலத்துல உங்க தாத்தா கையை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விலை வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ மலரும். முசு. என்னடா? வாட்? ஓ சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புன பபிள் கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா? அப்போ உங்க ஆயா கை மட்டும் நான் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். ஹலோ சார், நீங்கள் சொன்ன விஷயம் அத்தனை உண்மையாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அதை நான் 10 மைல் அனுப்புகிறேன். 100 கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா. 10C மட்டும் இடி முருசா அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஐயோ தேங்க்யூ சார். இதே சருக்குண்ணா. என்ன? அம்மா சுப்புலட்சுமி, நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா? 10 வருஷம் கனவுமா. ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்காரனே ஃபோன் அடிக்கிறான். நீ என் கூட காட்டுக்கு வந்தேன்னு நினச்சிக்கா, டீல் முடிஞ்சிடும், பணம் கிடைக்கும், எல்லாரும் ஹாப்பியாக இல்லை. என்ன சொல்கிறீங்க? எஸ் ப்ளீஸ்மா, நானும் வரல, நம்பி வா. இனி இடி முசு கொடி சரிந்தா. யாருன்னா இங்கே தான் சார் உங்க சமாதி. சைனா சந்தானம் புலி ஓடி போயிடலாம். தம்பி சிக்கிருச்சுடா, கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம்டா. எப்படியும் மாந்தானே தம்பி நீ இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சிட்டே இருப்பேன்டா. அண்ணே, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. டேய் டேய், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மாதிரி மாதிரி சொல்லாதுன்னு. டேய் மட்டனை மான் மாதிரி சொல்லித்தானே நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். தம்பி மான் கறிடா. மட்டன் டேய் மான் கறிடா. இல்லண்ணே, மட்டன் தானே. அடாடாடா, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இப்போ இது என்ன கறின்னு உங்களுக்கு தெரியணும், கொஞ்சம் பொறுங்க. என்னென்ன பண்றான்? ஆட மான மாத்துவான் பாரு. இங்க பாருங்க, இது சின்ன ஆடு, நீங்க சாப்பிட்டு பெரிய ஆடு. வாடாங்க. நான் என்னடான்னா மான் கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கேன். என் தம்பி என்னடான்னா ஆட்டு கறி சொல்லி சாப்பிட்டு இருக்கிறான். நீ என்னடான்னா பீஃப்னு சொல்லிட்டு இருக்க. மாவன மூஞ்சி போல பேத்து கூட நீ சொல்ற மட்டன் கறி கூட மான் கறி மாதிரியே சமைச்சிருக்கேன்டா. மட்டனை எப்படி மான்கறி மாதிரி சமைக்க முடியும்? மான்கறியை தான் மட்டன் மாதிரி சமைக்க முடியும். மான்கறியா சாப்பிட்றியா? மான்கறி இருங்கடி, நல்லா உங்களை போலீஸில் மாட்டி விடுறே. ஹலோ, மான்கறி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எவ சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கலாக்கிறியா? வரம்போக்கு. ஏச்சே, மணியா, போன் வைடா. சார் போனை வச்சிடாதீங்க சார். காட்டுல இருக்க சிங்கம் இல்ல சார், இந்த ஊர்ல ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். மான் கறியை நான் சாப்பிட்டேனா? Who is the black sheep? யார் சொன்னது? மான சமைச்சா முதல் சாட்சி.
மானு கறியை உரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் தான் சமைச்சு கொடுத்தேன். டவுட் வந்து பீஃபான் கேட்டோம். பல்லாறு நடிச்சுட்டாருங்க. தோளும் கொம்பு எங்க? எனக்கு கேட்கல. தோளும் கொம்பு எங்க மறைச்சு வச்சா? நீங்க ஆட்டோ போட போறீங்களா? இவங்க மான் கறி சாப்பிட்றதுனால தான் மழை பெஞ்சா கூட மான்மார் கூட எடுத்துட்டு போறாங்க. யோ இதெல்லாம் சாட்சியா போயா? இவங்க மான்கறியை சாப்பிட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது தும்முனா எங்களை மான்கரத்தை போஸ்ல அடிக்கிறாங்க. அப்ப தம்பி சிவகார்த்தினை அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏன் சார் என் மூஞ்சில என்ன ஈவான்னு எழுதி வச்சிருக்கா? எல்லாருமே ஈஸியான்னு அரெஸ்ட் பண்றீங்க. டேய் தம்பி வாடா போ. நீ இல்ல, உனக்கு எதிரா எந்த சாட்சியும் இல்ல, இவனுக்கு எதிராக 1000 சாட்சி இருக்கு. கவலைப்படாத அண்ணனை பத்தி. சிங்கம் போய் சரியா சீர்திருத்த போது. சார் இந்த கையில வாங்கின பணத்துக்காக என்ன காப்பாத்துங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? உன் தம்பி தான் போலீஸ்ல அந்த போட்டோ கொடுத்துட்டானே. 26 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். அப்படி எதுக்குப்பா நீ வக்கீல் படிச்ச? உன் போட்டோ தடவி இல்ல, ஒரிஜினல்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. என்னடா பண்ற தம்பி? ஆடு தலையை எடுத்துட்டு போய் போட்டோஷாப்ல போய் மான் கொம்பை சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண. அது உண்மையா போச்சு. நீதித்துறை டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்குடா. நீதித்துறை கிண்டல் பண்ணாரு. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நீ காட்டுக்கு போய் ஒரு மானை புடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு. இந்த கேஸ உடைச்சிடலாம். காடா ஜெயிலா அப்படி பண்ணுங்க. நீங்க படம் வாங்குறீங்க? அண்ணே மான் மாதிரி அழகான ஒரு பொண்ணுண்ணே. ஏய் இப்பதானே சொன்னேன் மாதிரின்னு சொல்லாதேன்னு. பொண்ணுங்களை வலை போட்டு பிடிக்கிற கும்பல் நீங்க தானா? இருங்கடா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி எத்தனை போலீஸ் எத்தனை கேஸ்? இது வேற பொம்பளை கேஸ். அவுக்குடா. டேய் தம்பி மான் கிடைச்சிருமாடா? அதெல்லாம் கிடைச்சிரும் வாங்கண்ணே. மானா மானா மட்டன் புழுக்கண்ணே. அப்ப நேக்கு 26 வருஷம் கன்ஃபார்மா? அண்ணே அந்த ஆட்டு புழுக்கைய சுவாசிக்கும் போது என் அறிவுக்கும் தோந்துச்சுங்க. அந்த கேஸுக்கு ஒரே எவிடன்ஸ் அந்த போட்டோ தான். அந்த போட்டோவை செட் பண்ண நாம தானே. அதே மாதிரி ஒரு ஆட்டை பிடிச்சி மான் கொம்பு சுருகி கோர்ட்ல ஒப்படைச்சு கேஸ உடைச்சிருவோம். தம்பி ஆத்தா ஆடு வளர்த்தா பூனை வளர்த்தா, ஆனா இந்த ஆட்டு புழுக்கிலேயே அறிவை வளர்த்துட்டாடா. டேய் என் செல்ல பண்ணி உங்களை எங்கெல்லாம் இப்படி தேடுறது? உங்களை அடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். அது எப்படி அடிக்கும்? என் கூட தான் சைனா முனீஸ்வரர் இருந்தாரு. அதான் எந்த குறையெல்லாம் மாட்டான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ஒரு 5 கிலோமீட்டர் தான்டா. 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் பண்ணத்தான் நான் வருவேன். சார் 2 கிலோமீட்டர் நீங்க நடந்துட்டீங்கன்னு நினைச்சிங்க, 2 கிலோமீட்டர் டிஸ்கவுண்ட் ஆயிடும். அப்புறம் வெறும் 3 கிலோமீட்டர் தானே சார். அப்ப போலாமே. நான் மூல சார் இவனை வச்சா டெஸ்ட் அடிக்க போகிறேன். சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறோம். அங்கே வந்து கலசத்தை கரெக்டாக டெஸ்ட் அடிச்சுடுவீங்களா சார்? என்ன சந்தேகப்படுற? நான் எப்படி டெஸ்ட் அடிக்கிறேன்னு வந்து பாரு வா. ஏய் சார் கோவம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட எதுவும் கேட்காது. அதே ஆடுன இந்தாங்க. இருடா காட்டரும ஒண்ணு புல்லட்ல வந்துகிட்டு இருக்குடா. என்ன தைரியம் இருந்தா என் காட்டுல என் கண்ணு எதிரே ஏன் மான நீ ஓட்டிட்டு போவ, உன்னை நான் வழி அனுப்பி வைக்கணும். சார் இது ஆடு சார். மானை பத்தி என்ன கிட்ட சொல்றியா? புள்ளி மான், புளு மான், கௌரி மான் எல்லா மானையும் பார்த்த வேண்டாம். ஏன் அந்த மானை கூட பார்த்துக்கிறேன். இது செம்பரி மான். செம்பரி மானா? என்னடா தம்பி? அண்ணே உங்க மூஞ்சியை பார்த்தாலே கோத்துன்னு தோணும் போல இருக்குண்ணே. சார் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். நான் மூஞ்சில சிரிப்பா பாரு. காட்டுல வளர்ந்த பண்ணிமே இருக்கான். டேய் வாடா நில்லுப்பா. இந்த மூஞ்சி தான் ஜெயிலுக்கு போற மூஞ்சி. சிட்டிக்குள்ள இருக்கிற போலீஸ் அப்படித்தானாலும் சீட்டிங் போலீஸ் இப்படியா? பொங்கையா டேய் என்னடா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க, ஒரு பக்கம் தீபாரணை காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய் காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சர்த்தியம் சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது மிட் நைட் மில்ஸா? என்ன தூரம் இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷை கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான். சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய் சாப்பாட்டுல இவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சா தானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்கு? வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா?
ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன் வெள்ளை வெள்ளன்னு இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது? எனக்குள்ளேயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ ஆசை வந்துச்சு, எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறோம், எங்க ஊருக்கு தானே போறோம், ஏதாவது எடுத்து போட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ளை ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான்டா. யாரு? நான் அமுதா வந்திருக்கேன். என்ன முத இந்த நேரத்துல அலங்காரத்தோட வந்து நிக்கிறேன்? வெள்ளைக்கு போறோம்ல, கொஞ்சம் கீதா அப்படியா? வேணும். கீதா வரேம்மா. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா, வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல சும்மா தக தகன்னு மின்னுற. நிஜமாவா? ஏண்டி எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அப்படிலாம் இல்லடி, அடிக்கடி வந்து பாப்பேன்ல. சரி, காலேஜுக்கு என்னைக்கு வர? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்துருவேன். நீ இன்னைக்கு கிளம்புறல? ஆமா. எனக்கும் வெள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏதாவது விசேஷம்னா சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். கண்டிப்பா நான் வரேன்டி. சரியா முதா? சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு? சாப்பாடு அந்த மாதிரி. முதல்ல வாங்க பால். ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்க ஒரு ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விவரமான ஆளா தான் இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா? அப்படி என்ன பண்ண நீ? அடையாண்டா கேக்குற. பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதிலா சாலாடு கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைதான். இதுலதான் சந்தோஷப்படு. சரி, என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம் என்ன? ஊரை விட்டு 30 நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க. சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு அப்புறம் தர்றேன். சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா. எல்லோரும் வணங்கும் இந்த வெள்ளை கிராமத்தின் எல்லை கல்வெட்டு காந்திஜியின் அன்பளிப்பு. போதாய். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம்யா. வணக்கங்க. வாங்க வாங்க. ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சேர்ந்துட்டீங்க. ரஹீமோட ஆசை மட்டும் இல்ல, இந்த வெள்ளையோட ஆசையும் அதான். ரூபாய் போடுங்க. சரி, கொடுத்துடலாம். 500 ரூபாய்லாம் வேண்டாம். ஆரத்திக்கு 100, அர்ச்சனைக்கு 400. சரியா? அம்மா. பாத்திமா பேபி, முனீர், ரஹீம், அமுதா. எதுக்கு ஐயா பேரை எழுதிட்டு போறாங்க? நீங்க புதுசா ஊருக்கு வந்திருக்கிறதுனால அந்த பணத்தை வச்சு உங்க பேர்ல கோவில்ல அர்ச்சனை பண்ண போறேன். வாப்பா, இது இந்த கிராமத்தோட வழக்கம். சரி, இவங்க சாமான்லாம் இறக்கி வச்சிருவாங்க, நாம போய் பசி ஏறிட்டு வருவோம். இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சதும் பசி எல்லாம் பறந்து போச்சுங்க. அது பசிக்குதோ இல்லையோ, அதாவது அந்த நேரத்துல கரெக்டா பண்ணிடணும். நாம போய் சாப்பிடலாம். நீங்க சாமான்லாம் இறக்கி வச்சுவாங்க. சரிங்க, போலாம். பந்தியில கூட காந்திக்கு பிடிச்ச வேர்க்கல்லையா? பரவாயில்லையே. வாப்பா, இங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் இதுதான் முறை. அப்போ காந்தி இந்த ஊர்ல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்.
உங்க ஊர்ல எல்லாம் காலையிலேயே ஆட்டுக்கால் பாயா சாப்பிடுவீங்க. இங்க அதெல்லாம் சாத்தியம் இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கங்க. நாங்க கவுச்சி விட்டு 6 மாசம் ஆச்சுல்ல, அதோட கசாப்பு கடையும் மூடிட்டோமே. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? விவசாயம் பார்க்கலான்னு உத்தேசம். கத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சே காலத்தை ஓட்டிடுவேன். விவசாயம் தானே, கத்து கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்குன்னு 2 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருக்கோம்ல. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இந்த ஊரையே மிஞ்சிட்டீங்க. சொந்தமா ஒரு வீட்டை வாங்கி தான் குடி வருவேன்னு பிடிவாதமா இருந்ததெல்லாம் சரி. ஆனா கம்மியா விலை சொன்ன வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, அது ஏன்? ஐயா, வீட்டோட விலைய குறைச்சி சொல்றது அவங்களோட பெருந்தன்மைங்கயா. அத முழுசா கொடுக்கறதான நம்மளோட பெருந்தன்மை. என்ன பண்ண போற? போதும் போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. மறு சாப்பாடு வாங்கியே ஆகணும். சாப்பிட முடியாது, ப்ளீஸ் சொல்றது கேள. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது உனக்காக, இப்ப சாப்பிட போறது எனக்காக. ரஹீம் இவ்வளவு சொல்றல்ல, கொஞ்சம் வாங்கிக்கப்பா. சரி போடு, அவங்களுக்காக வாங்கிக்கிறேன். சரியா? போதும் போதும் போதும், சாப்பிடுப்பா. இது பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒரு சமயம் காந்திஜி காந்தி கிராமத்தை வெள்ளைன்னு மாத்தி வைக்க வந்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு 8 முழ வேஷ்டியை அன்பளிப்பா வாங்கி அதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அந்த துணியில காந்திஜியோட உருவத்தை பொறிச்சு வீடு தவறாம வச்சிருக்கோம். எப்படி இந்த கிராமத்துக்கு இவ்வளவு மகிமை? இந்த கிராமத்துக்கு காந்தி தான் முதல் கடவுள், சத்திய சோதனை தான் முதல் வேதம்னு சொல்லி பஞ்ச பூதங்களையும் சாட்சியா வச்சு எங்க அப்பா சத்திய பிரமாணம் வாங்கிக்கிட்டாரு. இது இஸ்லாம் மதத்தோட ஆதாரம், இது கிறிஸ்துவ மதத்தோட ஆதாரம், இது இந்து மதத்தோட ஆதாரம். இங்க புதுசா குடி வர்றவங்களுக்கு இந்த ஊர் கொடுக்கிற முதல் சீதனம். ஏற்கனவே ரஹீம் இந்த 3ஐயும் படிச்சு நல்லா பக்குவம் ஆயிட்டான். தெரியும் தெரியும், அந்த பக்குவத்துல தானே அமுதாவை எடுத்து வளர்க்குறீங்க. எதுக்கு இது கொடுக்கறோம்னா எல்லா மதத்தையும் சமமா நினைக்கணும், மனித நேயத்தை முழுசா நேசிக்கணும், காந்திய வழியில வாழ்க்கை நடத்தணும். உயிரை காக்கிற மூச்சை எப்படி முக்கியமா நினைக்கிறோமோ அதை விட முக்கியமா இந்த 3 விஷயத்த நினைக்கணும். இந்த 3 விஷயத்துல ஒண்ணு குறைஞ்சா கூட இந்த கிராமத்துல வாழற தகுதியை இழந்துடுவோம். சரி, எல்லாருமா சேர்ந்து சாமியை கும்பிடுவோம். நல்லதே நடக்கட்டும். அட வாங்க கலெக்டர் தம்பி, பதவி வரதுக்கு முன்னாடி நிறைய பொறுப்பு வந்துருச்சு போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க அங்கிள், ரோட்ல சாணம் கிடந்துச்சு, போற வர வண்டிலாம் ஏறி அசிங்கமாடும் இல்லையா, அதான் நம்ம ஊரை நம்ம தானே பார்த்துக்கணும். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? முத்தன்னு ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். முத்து கோவில்ல தான் இருப்பாரு. மோகன் எங்க அங்கிள் இருக்கான்? மோகன் வீட்டுல தான் இருப்பான், உனக்கு தெரியாம எங்க போயிட போறா. சரி வரேன்பா. ஓகே அங்கிள். பாட்டிமா, பாட்டிமா. என்ன தாயி? அரிசி வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நல்லேரா தாயி? ஆமா. சரி குடு தாயி. வரேன் பாட்டி. அரிசி வெல்லம் எங்களுக்கும் கொஞ்சம் தரலாம்ல? இது உள்ளூர்காரங்களுக்கு மட்டும்தான். நாங்களும் சீக்கிரம் உள்ளூர்காரன் ஆயிடுவோம்ல. அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்ல. நமக்குள்ள எதுக்கு இந்த போட்டி? கொஞ்சமாவது கொடுத்துட்டு போயேன் ப்ளீஸ். அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாருல, குடுக்கா. நீ சொல்றதுக்காக நான் கொடுக்கறேன். ரொம்ப நன்றிடா. மோகன் எங்கப்பா? நம்ம மரக்கா கூட போயிருக்காங்க. ஏடா அண்ணே, அங்க நல்லேர் கூட்டிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கிறுக்கு பிடிச்ச மாதிரி இங்க உட்காந்து ஆடிட்டு இருக்கீங்க? ஏய், இதுக்கு பேரு கிறுக்கு பிடிச்சது இல்ல, இதுக்கு பேரு தான் பிரேக் டான்ஸ். எனக்கு
சைக்கிள் பிரேக் தவிர எந்த பிரேக்கும் தெரியாது. ஏஞ்சு வாங்க. போடா, விஐபி எல்லாம் கடைசியா தான் வருவாங்க. விட்டா ஓவரா பேசுற. போடா. எவ்வளவு நேரம் ஆச்சு? நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. வந்துடும் அப்படிங்கய்யா. போன 2 வருஷமா சுத்தமா வெள்ளாம சரியில்லை. மழை இல்லாம காஞ்சு போனது பாதி, கடைசி அடிச்ச மழையில முளைச்சு போனது பாதி. உழைச்ச உழைப்பு வீணாகி கடைசியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போச்சு. இந்த வெள்ளாமையிலேயாவது எல்லாம் நல்லபடியா விளைஞ்சு 4 காசு கிடைக்கிறதுக்கு நீ தான்ப்பா எங்களுக்கு வழி காட்டணும். தாயே, ரூபத்தை எடுத்துட்டு போய் மாட்டுக்கு காட்டுமா. சரிப்பா. நீயும் கூட மாட உதவி பண்ணுப்பா. சரிங்க. ரஹீம், முதல்ல ஏர் பிடிக்க போற, முன்னேற பிடி. என்ன பண்ணீங்க? நான் தானே வருஷம் முன்னேற பிடிப்பேன். அதையே மாத்துறீங்க? இல்லப்பா, நம்ம ஊருக்கு புதுசா வந்தவங்க ஏர் பிடிச்சா தானே இந்த மண்ணுக்கு பெருமை. அதுக்காக காலங்காலமா இருக்கிற பழக்கத்தை எல்லாம் மாத்த முடியாது. ஏன் மச்சான் டென்ஷன் ஆகுற? அப்பா சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தானே. நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கவங்க பிடிச்சா நம்மளுக்கு பெருமை தானே. தயவு செஞ்சு அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. விட்ரா. ஐயா வேணா விடுங்கய்யா. இதுல என்ன இருக்கு? முன்னேறு கடைசி ஏறுன்னு எல்லாம் மனசுதான் ஏன் காரணம். நான் கடைசி ஏறியா பிடிக்கிறேன், விடுங்க. சரி போய் பிடி. தாயே, ஏருக்கு முன்னாடி போமா. எல்லாரும் குலவை போடுங்க. இறைவா, வெள்ளையில வாழணுன்ற 15 வருஷ கனவு இன்னைக்கு தான் நிஜமாக போகுது. அங்க கொட்டி கிடக்கிற மனிதநேயத்தை நான் முழுசா அனுபவிக்கணும். அதுக்கு நீதான் துணை நிற்கணும். சேகருக்கு எப்படி இருக்கு? எது வந்தாலும் இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தெரியும் சொல்றாங்க ஐயா. கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்தின ஊரு அழிஞ்சிடும் போல இருக்க. சில பேர் பில்லி சுடியன்னு சொல்றாங்க, சில பேர் தெய்வ குத்தன்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் நம்ம வெள்ளையோட விதியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பொய்யுங்கயா. சத்தியம் நிறைஞ்சிருக்க இந்த பூமியில பிள்ளி சுனையை நுழைய முடியாது, தெய்வ குத்தமும் இருக்க முடியாதுங்கயா. விதி முடிஞ்சு சாவறவன் ஒரே மாதிரி எப்படி சாவான்? போன 2 வருஷத்துல செத்த 7 பேரும் ஒரே மாதிரில செத்துருக்காங்க. இல்ல ரஹீம், இது விதிதான். அது விதியா இருந்தாலும் அந்த விதியையும் ஜெயிக்கிற சக்தி இந்த வெள்ளைக்கு இருக்குன்றது நிரூபிக்கணுங்கயா. விதியை மதிச்சாவே நமக்குள்ள இருக்கிற தேடல் முடிஞ்சு போயிருங்கயா. விதி மதிக்கிறவனை தான் மிதிக்கும், மிதிக்கிறவனை மதிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சேர விஷத்தன்மை விளையிற நிலத்துல இருக்கலாம், விளைஞ்சி வர வெள்ளாமையில இருக்கலாம், ஏன் குடிக்கிற தண்ணியில கூட இருக்கலாம். தினமும் நம்ம உடம்புக்குள்ள போறது இந்த 3 தானே. என்னாச்சு தெரியல. வாங்க போய் என்ன ஆச்சோ? டெத்தாய் 1/2 hour ஆகுது. டாக்டர், நோயாளியா வர்றவங்கள என்ன வேணா பண்ணலாம். நீங்க வரும்போதே பணமாக தான் கொண்டு வரீங்க. அப்படின்னா இதை கண்டுபிடிக்கவே முடியாதா? இந்த விஷயம் எங்களுக்கே மண்டை குடைச்சலா தான் இருக்கு ஆரம்பத்துல இருந்து. நாங்களும் பல வித கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றீங்களா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இந்த ரிசல்ட் எல்லாம் மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சு வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின இந்த காந்தி கிராமத்தோட பேரு அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா உன் புத்திசாலித்தனத்தால இந்த கிராமம் மட்டும் இல்ல, காந்தியோட பேரும் பெருமையையும் சேர்த்தே காப்பாத்தி இருக்கப்பா. தாயி, அந்த கைச்சேனை கொடு. என்னங்கய்யா இதெல்லாம் வேண்டாங்கய்யா அப்படிங்கிற டயலாக் எல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? குடிக்கிற தண்ணியே விஷமா இருக்கும்போது இங்க இருந்து என்னையா பண்ண முடியும்? தண்ணி லாரி வந்திருக்கு பாருங்க. இப்போதைக்கு அதை குடிப்போம், அப்புறமா தண்ணி எங்க நல்லா இருக்குன்னு தேடி கண்டுபிடிப்போம். என்னங்கய்யா? அதுவும் சரிதான். சரிங்க ஐயா.
என்னாச்சு பாரு ஹேம்? நம்ம ஊருக்கு சொந்தமான நிலத்துல எது வரைக்கும் விஷ தண்ணி இருக்கு, எங்கெல்லாம் நல்ல தண்ணி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாச்சுங்கயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. பெரிய வேப்ப மரம் வரைக்கும் தண்ணி நல்லா இல்ல. ரெட்டை பனை மர தோட்டத்துல தண்ணி சுத்தமா இருக்கு. அங்கிருந்து எடுத்துட்டு வரலாம். இதுக்கு எவ்வளவு செலவாகும்? போர் போடுறது, பைப் போடுறது, மற்ற செலவெல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்சம் வரும்னு நினைக்கிறீங்க. 8 லட்சமா? என்ன 8 லட்சம் அவ்வளோ சாதாரணமா சொல்கிறேன் தம்பி? அவ்வளவு பணத்துக்கு எங்கே போகிறது? விவசாயம் நொடிஞ்சு வாழ்க்கை நடத்துறதே கஷ்டமா இருக்கும்போது இவ்வளவு பணத்தை எப்படி புரட்ட முடியும்? ஐயா, யாரும் எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம். இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதை நான் செய்யறேன். அந்த பணம் என்கிட்ட இருக்கு. 8 லட்சத்தை எப்படிப்பா ஒத்த ஆளால தர முடியும்? எங்க சூழ்நிலை சரியில்லைனாலும் உன்னை தனியா விட முடியாதுப்பா. கொடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் சரிதாங்கயா, ஆனா கொடுக்கற அளவுக்கு உங்ககிட்ட இல்லைன்றதானே உண்மை. என்ன ஏன் வேற மனுஷனா பாக்குறீங்க? நாளைக்கு எனக்கு ஏதாவதுன்னா கொடுக்க மாட்டீங்களா? ரஹீம், நாங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சமாவது கொடுத்து உதவுனாதானேப்பா நல்லா இருக்கும். இந்த பாருங்கயா, இப்படி எல்லாம் சொல்லி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. இதை நான் தான் செய்வேன். நம்ம ஊருக்கு வர்ற தடமெல்லாம் குண்டு குழியுமா இருக்கு. முதல்ல அதை சீர்படுத்த ஏற்பாடு பண்ணணும். ஐயா வணக்கம். வா ரஹீம். வர சொன்னீங்கன்னு சொன்னாங்கயா. ஆமா, 5000 நெல்லு சாம்பிள் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நெல்லு நல்லா தாங்க இருக்கு, ஆனா இந்த வருஷம் நெல்லு பயிர் வேணாங்கயா. ஏன்பா? நல்லேறு சகனம் சரியில்லைங்கயா. அதனால விவசாயம் இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு தோணல. அப்படி இருக்கையில வருஷம் வைக்கிற பயிர்களை விட இந்த வருஷம் புதுமையா எந்த சூழ்நிலையையும் தாக்கு பிடிக்கிற மாதிரி உள்ள பயிர்களை வைப்போம். நல்ல யோசனை தான் ஐயா. அப்படின்னா ஒரு விவசாய ஆபீசரை கூப்பிட்டு புதுசா என்ன பயிரிடலாம்னு கேட்டலாம். எதுக்குயா விவசாய ஆபீசரு? இவர் அதுக்கு தான் படிச்சிருக்காரு, நிறையவும் படிச்சிருக்காரு. அவர்கிட்டயே விட்டுருவோமே. சரிங்க, நீங்க சொன்னா சரிதாங்க. ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தாங்க கேக்குது. நீ யாரையாவது வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொன்னீங்களே ஐயா. பக்கத்து ஒரு ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது, விலகு விலகு, வெங்கை வருது வருது, கம் கா கம் 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 கா, டிம் கா டிம் கம் கம் கா, வருது வருது, விலகு விலகு. பாத்துடா. டேய், எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளைக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும்? நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி, என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. உருப்படவே மாட்டாப்பா. இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? உன் செய்தி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம், அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம். அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? நல்ல விஷயம்தான். ரொம்ப சந்தோஷப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும். அதுதான் என்னோட கனவு. விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான். அவனால வெறுக்க முடியாதுங்கயா.